Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. டாப் 100 உலக ஏர்போர்ட் லிஸ்டில் 5 இந்திய ஏர்போர்ட்டுகள் இடம் பிடித்து பெருமை சேர்த்துள்ளன. உட்கட்டமைப்பு மற்றும் சேவையில் இந்திய விமான நிலையங்கள் இப்பொழுது உலக தரத்திற்கு உயர்ந்துள்ளன. இது குறித்து விவரிக்கிறார் கவிதா. உலகத்தோட டாப் 100 ஏர்போர்ட் லிஸ்ட் வெளியாகி இருக்கு. இதுல நம்ம டெல்லி ஏர்போர்ட் 28வது இடத்தை பிடிச்சு கெத்து காமிச்சு இருக்கு. சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் தான் இப்பயும் நம்பர் 1. சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் பத்தி சொல்லவே தேவையில்ல, அது எப்பவுமே வேற லெவல் தான். இப்போ நம்ம இந்திய ஏர்போர்ட்டுகளும் நாங்களும் சளைச்சவங்க இல்லை அப்படின்னு உலகத்துக்கே காட்டியிருக்காங்க. பெங்களூரு, ஹைதராபாத்னு மொத்தம் 5 இந்திய ஏர்போர்ட்டுகள் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சு நம்ம நாட்டோட உள்கட்டமைப்பை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே பெருமையான விஷயம் தானே. ஸ்கைட்ராக்ஸ் நிறுவனம் வருஷம் உலகத்துல இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டையும் செக் பண்ணி இந்த லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. இதுல சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் 14 தடவை, அதாவது 2000ஆம் ஆண்டுல இருந்தே சிறந்த விமான நிலையமாக நம்பர் 1 இடத்தை பிடிச்சு இப்பயும் நான் தான் ராஜா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்திற்கு பின்னாடி பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கு. முக்கியமாக சொல்ல போகணுன்னா, இது விமான நிலையம் மாதிரி இருக்காது, ஒரு சுற்றுலா தலம் போல வடிவமைக்கப்பட்டிருக்கும். மற்ற ஏர்போர்ட்லாம் போனால் ஃப்ளைட் எப்படா வரும், எப்படா சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்க வைக்கும். ஆனால் சிங்கப்பூர் விமான நிலையத்தில் போனோன்னா ஏண்டா ஃப்ளைட் கொஞ்சம் லேட்டாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வைக்கும். அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளேயே ஒரு அருவி இருக்கும். அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ளேயே உலகிலேயே உயரமான ஒரு இன்டோர் நீர்வீழ்ச்சி இருக்கும். அதை சுற்றி ஒரு காடு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதை பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்து இங்கே போனால் போர் அடிக்கவே அடிக்காது. ஏன்னா ஃப்ரீயாக நம்ம சினிமா பார்க்கலாம், கேம் விளாட்லாம். ஏன் இங்கே ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை கார்டனே இருக்கும். லக்கேஜ் செக் பண்ணுறதுலேருந்து இமிக்ரேஷன் வரைக்கும் எல்லாமே ரொம்ப சட்டுன்னு முடிஞ்சிடும். நீங்கள் எங்கேயுமே நிற்க வேணாம், கடகடன்னு எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சிடலாம். சுத்தம்னா சுத்தம், அப்படி ஒரு சுத்தம். அங்கே இருக்கிற கார்பெட்லேருந்து டாய்லெட் வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே ஒரு தூசு கூட பார்க்க முடியாது. அடுத்து சாப்பாடு அண்ட் ஷாப்பிங். இது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிராண்ட் பொருட்களும் விதவிதமான சாப்பாடுகளும் அங்கே கிடைக்கும். நம்ம ஒரு பெரிய மாலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். மொத்தமாக சொல்லணும்னா சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் ஃப்ளைட் ஏறுறதுக்கான இடம் மட்டும் இல்லை, அது ஒரு பர்ஃபெக்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் வருஷம் நம்பர் 1 இடத்தை அது பிடிச்சிருது. ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்ட் ஏர்போர்ட் அவார்ட் 2026ல் இந்தியாவில் இருக்கிற 5 விமான நிலையங்கள் டாப் 100 லிஸ்ட்டில் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்த வருஷம் 28வது இடத்தை பிடிச்சிருக்கு. போன வருஷம் 32வது இடத்துல இருந்துச்சு. இந்தியா மற்றும் தெற்காசியாவிலேயே இது நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ஏர்போர்ட் ரொம்ப பிஸியான ஏர்போர்ட். இதில் பயணிகளுக்கு தரக்கூடிய வசதிகள் உலக தரத்துக்கு உயர்ந்ததால் இந்த இடத்தை பிடிச்சி அது சாதனை படைச்சிருக்கு. அடுத்து பெங்களூரு கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது 41வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இந்தியா மற்றும் தெற்காசியாவின் பெஸ்ட் ரீஜனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டை இது வாங்கியிருக்கு. தொடர்ந்து 3 வருஷமாக இந்த அவார்டை இதுதான் தட்டி தூக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு நம்ம போனாலே அங்கே இருக்கிற பசுமையான சூழலும் புது டெர்மினலும் வேற லெவலில் இருக்கும்ல, அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் இது. அடுத்து ஹைதராபாத் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது கடந்த ஆண்டு 65வது இடத்துல இருந்து இப்போ 61வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா மற்றும் தெற்காசியாவிலே பெஸ்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்கிற ஏர்போர்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட் தான் அப்படிங்கிற பட்டத்தை இது வாங்கியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோவா மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது 64வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது புதுசாக கட்டின ஏர்போர்ட்டாக இருந்தால் கூட வசதிகளில் மற்ற ஏர்போர்ட்டுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு முன்னேறி வருது அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் டாப் 5 இடத்தையும் இது பிடிச்சிருக்கு. அடுத்து மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது 66வது இடத்தை பிடிச்சிருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பல மாற்றங்களை செஞ்சு இந்த தரவரிசையில் இது முன்னாடி வந்திருக்கு. ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டில் இதுவும் ஒன்று. இப்போ பயணிகளுக்கு பல வசதிகள் செய்கிறதுல ஒரு சில புதிய மாற்றங்களில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர் ஏர்போர்ட் இப்போ வெறும் ஃப்ளைட் ஏறுறதுக்கான இடம் மட்டும் இல்லை,
உலக நாடுகளுக்கே சவால் விடும் அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். டெல்லி நம்பர் 1 ஆகட்டும், அதே மாதிரி ஹைதராபாத் வந்து ஹார்ட்ரிக் அடிச்சது, இது மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கிற 5 ஏர்போர்ட்டும் டாப் 100 லிஸ்ட்ல இடம் பிடிச்சு நமக்கு பெருமை சேர்த்திருக்கு. மொத்தத்தில் இந்திய விமான நிலையங்கள் இப்போ உலக தரத்தில் விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. இது நாம் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.